ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி சத்தான ஒரு முருங்கைக்கீரையும் ஒரு பருப்பும் போட்டு ஒரு குழம்பு தாங்க வைக்க போகிறோம். தக்காளியே சேர்த்தாமல் ரொம்ப உடம்புக்கு நல்ல ஒரு ரெசிபி தாங்க இது. இப்போது நான் பருப்பு வந்து ஒரு பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம், துவரம்பருப்பு ஒரு 50 கிராம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இப்போ பருப்பை வேக வச்சு எடுத்துட்டேன். ஒரே ஒரு துண்டு தேங்காய், கொஞ்சமாக புளி. இந்த புளியும் தேங்காய் வச்சு ஒரு அரைச்சிக்கணும். கொருன்னு தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பை அப்படியே ஒரு வடைச்சட்டிக்கு ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு அதில் தேவையான அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இல்லைன்னா அதே நம்ம வந்து மிளகா மல்லித்தூள் மட்டும் போட்டாவே போதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து நாங்களே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக போடுறேன். கொஞ்சமாக இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ போட்டுட்டு இது நல்லா கொதிக்கவும் நம்ம கீரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா கழுவிட்டு கீரையை நம்ம போட்டுக்கலாம். முருங்கீரை வந்து ரொம்ப சத்துள்ளதானங்க, அதனால தான் இது வந்து அடிக்கடி வாரத்தில் ஒரு டைமாவது நம்ம இதை எடுத்துக்கணும். ரொம்ப உடம்புக்கு நல்லது, ரொம்ப மருத்துவ குணம் ஜாஸ்தி உள்ளதுங்க இந்த முருங்கைக்கீரை. அதுதான் இன்றைக்கி குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தக்காளியே எதுவுமே நம்ம போட போகிறது கிடையாதுங்க. இப்போது கீரையை எல்லாம் போட்டாச்சு, நல்லா கொழுந்து கீரை இப்போ போட்டாச்சு. போட்டுட்டு இதை நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டு இந்த கீரை வந்து ஒரு கொதி 2 கொதி வந்தாவே போதுங்க, நல்லா வெந்துடும். அந்த அளவுக்கு இது நல்லா நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இது நல்லா கொதி வரட்டும், வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். அதுக்குள்ளே இந்த ஜீரகத்தை, இந்த புளியும் இந்த தேங்காயும் கொருன்னு அரைச்சி இப்போ எடுத்தாச்சு. இப்போ நம்ம கீரையும் ஒரு கொதி நல்லா வெந்து வந்துருச்சுங்க, சட்டுன்னு செஞ்சிடலாங்க. இப்போ அந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் ஊற்றினதுமே வந்து கொஞ்சமாக நம்ம நல்லா கலக்கி விட்டு, இப்போ கீரை வந்து நல்லா நம்ம வெந்துட்டுருக்கு. இப்போ ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கு ஏற்கனவே. இனி ஒரு கொதி மட்டும் விட்டுக்கலாம். தேங்காய் ஊற்றினதுனால தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இப்போ காரம் எவ்வளோ இருக்குது, காரம் உப்பு எல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் உப்பு போட்டுக்கிறேங்க. உப்பு போட்டு இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலக்கினதும் ஒரே ஒரு கொதி மட்டும் நம்மளுக்கு வந்துச்சுன்னா சூப்பராக நம்மளுக்கு குழம்பு, பருப்பு கீரை குழம்பு சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிருங்க. இப்போ அதை நல்லா தேங்காய் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு தாளிப்பு பண்ணி உள்ளே ஊற்றிக்கலாம். வெந்தயம், கடுகு, ஜீரகம், வழக்கம் போல் நம்ம வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் போட்டு இப்போ நல்லா தாளிச்சுக்கிறோம். இப்போ இதுக்கு வந்து நான் முருங்கைக்காய் பொரியல் வைக்க போகிறேங்க. அதுக்கு ஒரே ஒரு வெங்காயம், முருங்கைக்காய் வந்து ஒரு 2 முருங்கைக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக இப்போ வடைச்சட்டி வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றியாச்சு. ஆயிலை வந்து நம்ம ஜீரகமும் கடுகும் இப்போ போட போகிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டாச்சு. அப்புறம் நான் அந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தையும் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா முருகி வரணுங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முருங்கைக்காய் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தேடுங்க. இப்போ ரெண்டுமே சேர்த்து ஒரு 4 நிமிஷம் மட்டும் போதுங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். முருங்கைக்காய் வந்து தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு இப்போ முருங்கைக்காயை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி இப்போ அதை நல்லா வேகட்டுங்க. வேறு எதுவுமே போட போகிறது கிடையாதுங்க, லைட்டாக சாம்பார் பொடி மட்டும்தான் லாஸ்ட்டு ஸ்டேஜில் போட போகிறோம். அதுவே ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், முருங்கைக்காய் நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, முருங்கைக்காவும் வெந்துருச்சு, குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் மெத்தேடு, ஈஸியான இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ரெசிபிங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்ச லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.